ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். விஜய் 2 தொகுதிகளிலுமே தோற்பார்னு இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. ஒரு முறை பட்டனை நீ அமைக்கிட்டேன்னா, தப்பான ஆளை தேர்வு செஞ்சுட்டேன்னா 5 வருஷம் தண்டனை காலம் நமக்கு. கொங்கு மண்டலத்தில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம். அணைய போற தீபம் பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க. தாவேக்கா 4ஆம் தேதிக்கு பின்னாடி காரைக்குடியில சீமான் 3வது இடம். இந்த ஆட்சி சரியில்லை தூக்கி எறியலாம்னா யார் கையில கொடுக்கறது இந்த ஆட்சிய? முதல்ல விஜய்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு? திமுக இளைஞர் அணி கிடையாதா? அதிமுக காரங்க யாருமே இளைஞர்களே இருக்க மாட்டாங்களா? எல்லா மாற்றங்களும் விஜயால் தான் நிகழ்கிறது. என்னை பொறுத்தவரையில ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக தொடர்வார். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத விதமாக 85.15% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. குறிப்பாக 4,88,00,000 மக்கள் வாக்குகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆளும் கட்சிக்கு எதிராக அதிகப்படியான மக்கள் வந்து வாக்களித்ததாகவும் புதுவெளியில் பேசப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? ஏற்கனவே பல முறை இது மாதிரி வாக்கு சதவீதம் உயர்ந்தது அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்திருக்கிறது. 2011 காலகட்டங்கள்லாம் ஏறத்தாழ 80% இப்படி பதிவாயிருக்கிறது. 78%லாம் அதற்கு முன்பு பதிவாயிருக்கு. 85 இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்ஐஆரில் பல வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பல லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் புதிதாக பல வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இதனுடைய அளவீடுகள் மாறுதில்ல. இப்போ நீங்கள் 200 மார்க்குக்கு வந்து ஒருத்தன் படிக்கிறான், 160 மார்க் எடுக்கிறான். 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 80 மார்க் எடுக்கிறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தானே. ஆனால் 100க்கு 80ன்னு சொல்லும்போது ஒரு அதிகப்படியான ஒரு தோற்றம் உருவாகுதா நமக்கு மனசில்? 200க்கு 160ன்னு சொல்லும்போது அப்படி தோணாது. அது மாதிரி ஒரு மேஜிக் தான் இது நடந்துட்டு இருக்கு. காக்கா உட்கார பணம் படம் விழுந்த கதையா? எல்லா மாற்றங்களும் விஜயால் தான் நிகழ்கிறது. லாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் வந்ததுக்கும் விஜய் தான் காரணம். ஏன்னா அது அடிச்சு விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க எல்லாமே. இங்கே ஒரு தேட்டர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு படம் பார்க்க வந்த எல்லாருமே விஜய் ரசிகர்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை ஒரு முறைச்சிட்டு போவோம். ஏன்னா வந்திருக்கிற அனைவரும் விஜய் ரசிகர்கள். ஒரு சினிமா பார்க்க வர்ற இடத்துல கூட வரக்கூடிய அத்தனை பேருமே விஜய் ரசிகர்கள் இல்லைன்னா, ஓட்டு போட வர்ற இளைஞர்கள் மட்டும் எப்படி அத்தனை பேர் விஜய் ஆதரவாளர்கள் மட்டுமாகவே இருப்பாங்கன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அதிகப்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தோம், வேற எந்த கட்சியிலுமே இளைஞர்கள் கிடையாதா? இது வந்து அநியாயமா இல்லையா? திமுக இளைஞர் அணி கிடையாதா? அதிமுக காரங்க யாருமே இளைஞர்களே இருக்க மாட்டாங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டாங்களா? பாஜக இருக்க மாட்டாங்களா? இது என்ன கணக்கு? எல்லா கட்சியிலையுமே கருத்துங்கிறது ஒரு பொதுவானது. அது யார் வேண்டுமானாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். அதுக்கு வந்து விஜயை மட்டும்தான் வந்து ரசிப்பாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்கள பல பேர் கம்யூனிஸ்டாக இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன கார்ல் மார்க்ஸ் வயசு வந்து அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியணுமா? என்ன நல்ல கண்ணுக்கும் செங்கரையா வயசில் இருக்கிற ஆளுகளுக்கு தான் கம்யூனிசம் புரியுமா? என்ன அப்படி இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் வந்து இடதுசாரி தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு பெரியாரிஸ்ட் நான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா பல பேர்? அப்போ அவங்கெல்லாம் அதாவது சிந்திக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது பல பருவநிலையில் இருக்கும், பல ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவன் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்கிறது இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இளம் வயது, நான் ஒரு நடுத்தர வயதுக்காரன்.
உங்களுக்கு எனக்கு சிந்தனை ஒன்றா இருக்கக்கூடாதா? உங்கள் கருத்தும் என் கருத்தும் அரசியல் ஒரே கருத்தாக இருக்கக்கூடாதா? அப்போ இந்த ஏச்சுக்காரன் பூரா இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த ஏச்சுக்காரன் பூரா அவருக்கு தான் ஓட்டு, இது என்ன லாஜிக்கு? இல்லை என்ன நியாயம் இருக்கு? முதல்ல விஜய்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு? அவர் சினிமா நடிகருங்கிறத அதை கழிச்சுட்டா அவருக்கு என்ன கோட்பாட்டினுடைய அடையாளம்? ஒரு எஸ்ஐஆர் மட்டும் காரணமா சார் இந்த இவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகரிக்க? எஸ்ஆர் தாங்க காரணம். நான் ஏன் அதை உறுதியாக சொல்றேன்னா, மேற்கு வங்காளத்தில் 91% வரைக்கும் வாக்குப்பதிவாயிருக்குல்ல. அப்போ அந்த ஊரில் எந்த விஜய் இருக்கான்? அங்கே யாராவது டான்ஸ் ஆடிருக்காங்களா? ஆழ்தோட்ட பகுதி நானடா பாட்டுக்கு அங்கே யாராவது ஆடிருக்காங்களா? அங்கே யாராவது சினிமா நடிகர் கிளம்பி இருக்கிறாங்களா? இதை ஒப்பிடணும்ல. இதெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை அவங்க உருவாக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி பேண்ட்டு போட்டு ஒரு சட்டை வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம்டா, அதை போட்டுட்டு போகிறவங்க பூரா எங்காளு. இல்லை சார், காலை முதலே பார்க்கும்போது இறுதியில் தான் நமக்கு தெரியும். ஆனால் காலையில் 11 மணி 12 மணி பார்க்கும்போதே அதிகப்படியான ஓட்டு வந்து போலிங் நம்மளால் பார்க்க முடியுது இல்லை. அது காரணம் யாரு? கடும் வெயில் தான் காரணம் ஆகுது. பல பேர் என்னன்னா வெயிலில் போய் க்யூவில் நிற்க முடியாது நம்ம, அதனால் விடிய காலையிலே போய் நம்ம வந்து போலிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே போய் 7 மணிக்கு ஓட்டு போட்டு வந்துடுவான், 8 மணிக்கு போயிடுவான், 9 மணிக்கு போயிடுவோம். அது ஒரு குரூப் எப்பவுமே போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் இருக்கிறவங்க, வேறு சில வேலைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக போனோம்னா நமக்கு வெயில் தாக்குதலாக இருக்கும், வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் பேர் மாலையில் திட்டமிடுவாங்க. ஒரு 3:30 மணிக்கு போவோம், 4 மணிக்கு போவோம், திட்டமிடுவாங்க. இது எல்லா காலத்துலேயும் உள்ளது. இந்த முறை கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருந்துச்சுன்னா போன முறை கோயம்பேட்டில் இருந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா போன முறை கிளாம்பாக்கம் கிடையாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு 2011ஆம் ஆண்டு 78% வரைக்கும் வாக்குகள் பதிவாச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் வந்து நடைபெற்றது இல்லை. சரி, இப்போ அதே போல் இந்த வாட்டி வந்து ஓட்டு பர்சன்ட் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது என்ன? ஓட்டு வந்து அதிகமாகிறதுனாலேயே வந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் முன்னாடி என்ன செய்வான்னா, சென்னையில் வசிப்பான், தென் மாவட்டத்துக்கான ஒருத்தன் வந்து அந்த ஊரில் முதல்ல முறைப்படி எல்லா டாக்குமெண்ட் இருக்கிறதுனால என்ன செய்வான், ஒரு வாக்காளர்கிட்ட இங்கே வாங்கிடுவான், வாங்கிட்டு இங்கே வேலைக்கு வந்துடுவான். வேலைக்கு வந்த இடத்துல புதிய வாக்காளர்கள் சேர்க்குற இடத்துல சில பேர் அவன் பேரை எல்லாம் சேர்த்துட்டாங்க முன்னாடி. இப்போ வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எஸ்ஏஆரில் 2 இடங்களில் வாக்குரிமை இருக்கிறத பூரா கண்டுபிடிச்சி நீக்கிறாங்க. இறந்தவர்களை நீக்குவதை போல ஒரு 2 இரட்டை வாக்குரிமை வைத்திருக்கிறவர்களை பூராமே நீக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க முடியாது, ஊருக்கு போனால் தான் ஓட்டு போட முடியும். அப்போ ஒரு வேளை போகலைன்னா வாக்களிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது பல பேருக்கு. இதைத்தான் இவங்க ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உயர்ந்து விட்டது, ரொம்ப வாக்கு சதவீதம் உயர்ந்த ஆட்சி மாற்றம் வரும்னு யார் சொன்னாங்க? புதிதாக இருக்கிற இளைஞர்களை வாக்களிக்க வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு தாவேக காரணம்னு சொல்கிறாங்களே, அதிகப்படி இளைஞர்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு நான் சொல்லவா, உண்மையான காரணம் எஸ்ஐஆர் தான். இப்போ பல பேர் என்ன செய்வான்னா, ரேஷன் கடையில் எதுவும் வாங்க மாட்டேன், அந்த அரிசியெலாம் நான் சாப்பிட மாட்டேங்க, ரேஷன் கடையில் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோங்க அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான்ல. ரேஷன் கடையில் பொருள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறவன் இருக்கானே தவிர ரேஷன் கார்டு வேணாம்னு சொல்கிறவன் இருக்கிறானா? சொல்ல மாட்டேன் அப்படி. ஏன்னா முதல் ஆவணமே ஒருத்தனுக்கு குடியுரிமைக்கான முதல் ஆவணமே ரேஷன் கார்டு தான். நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க, எங்கேயாவது ஒரு முக்கியமான சொத்து சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சுங்க, முதல் டாக்குமெண்ட்டாக ரேஷன் கார்டை தான் கேட்பாங்க. அப்புறம்தான் இப்போ தான் ஆதார் கார்டு இந்த மாதிரி வேறு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. முதல் ஆவணம் அதுதான், அரசினுடைய ஆவணம் தான். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, ரேஷன் பொருள் வாங்க மாட்டாங்க சில பேர். அது மாதிரியே வாக்காளர் உரிமை அட்டை வந்து நமக்கு வாக்காளர் அடையாள அட்டை என்பது இல்லாமல் போய்விடக்கூடாது, வாக்களிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக பல பேர் இந்த எஸ்ஏஆரின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதனால் ஒரு வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு கூடியிருக்கிறது அப்படின்னா சொல்லலாமே தவிர எல்லா விஷயத்துக்குமே வந்து விஜய் தான் காரணம், அனைத்தும் அவன் செயல்னு சொல்கிறாங்கல்ல ஆன்மீகவாதியை, அது மாதிரி ஒரு குரூப் வந்து அரசியலில் எல்லாமே விஜய் தான் நடத்துகிறாரு. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா சென்ற இது தேர்தலை விட இந்த வாட்டி வந்து கரூரில் மட்டுமே 92% வாக்குகள் பதிவாச்சு. கொங்கு மண்டலத்தில் வாக்குகள் சதவீதம் அதிகரிக்க காரணம் என்ன சார்? அதுங்க கொங்கு மண்டலம்னு கிடையாதுங்க. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அங்கு தீவிரமாக வேலை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி முழுக்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையுமே திமுகவுக்கு வந்து அது வெற்றிகரமாக இல்லை கடந்த காலங்களில். அதை வந்து மாற்றி அமைக்கணும். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தொகுதிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக கோட்டையாக இருந்துச்சு. அதை உடைச்சி திமுக வந்துருச்சு போன முறை. தமிழரசி ரவிக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர். அப்போ எல்லாருக்குமே ஒரு சவால் இருக்கிறது அரசியலில். கொங்கு மண்டலத்தை
இந்த முறை திமுக அனைத்து தொகுதிகளிலும் கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோட அந்த பகுதியில் தேர்தல் அரசியலிலே வித்தகராக இருக்கக்கூடிய, கள அரசியலிலே தீவிர செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை வந்து நியமிக்குது திமுக. அப்போ திமுக சொல்லலாம்ல, கொங்கு மண்டலத்தில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம், திமுகவின் செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளுமே தாங்கள் தான் காரணம் என்று சொல்வதற்கு முயற்சி செய்வாங்க. இவங்க டிவிக்கிற மட்டும் ஒருபடி மேலே போய் எல்லாருமே எங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இன்னும் தேர்தல் ரிசல்ட் வரல, 4ஆம் தேதி தான் வருது. இப்பயே அமைச்சரவை பட்டியலெல்லாம் இவங்க வந்து வெளியிடுறாங்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்றாங்களே, அதை இவங்களே வந்து பரப்பி விட்டுட்டு இவங்களே அதை நாங்கள் வெளியிடுறேன்னு சொல்றாங்க. நீங்க வெளியிடுறேன்னா அதை வந்து தடை செய்யறதுக்கு நீங்க கண்டிக்கணும்ல, இந்த மாதிரி தகவல்களை பரப்பாதீர்கள் சொல்லணும்ல. அதுக்கும் திமுக தான் காரணம்னு வேற சொல்றாங்க, பெண் நிறுவனம் தான் செஞ்சாங்க அப்படின்றாங்க. பெண் நிறுவனத்துக்கு வேற வேலையே கிடையாதா? அவங்களுக்கு இதுதான் வேலையா? இவங்க யார் இவங்க வெற்றிக்கு அவங்க வேலை செய்வாங்களா? தாவேகாவுடைய அங்கீகாரத்திற்கு பெண் நிறுவனம் எப்படி வேலை செய்யும்? என்ன யாரும் சம்மந்தம் இருக்கா? அதாவது முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி சம்மந்தம் இருக்காதுல்ல, அதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது? அதனால இவங்க வந்து என்னன்னா ரொம்ப சீக்கிரம் காலியாக போறாங்க. அணைய போற தீபம் பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி தாவேகா 4ஆம் தேதிக்கு பின்னாடி செல்ஃப் எடுக்காது, வண்டி ஓடாது. நீங்க சோசியல் மீடியாவில் எந்த கட்சியெல்லாம் ஆக்டிவா இருக்கோ அந்த கட்சியெல்லாம் தேர்தல் களத்தில் மாபெரும் பின்னடைவை தோல்வியை சந்திக்கும். உதாரணம் சொல்றேன், சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் எப்போவுமே நம்பர் 1 இருந்தவர் அண்ணாமலை. அதை விட ஒருபடி மேலே போய் ஆட்டம் காட்டினவர் சீமான். சீமான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியை யாருக்கு தம்பி தெரியும்? நான் தான் இந்த உலகத்துக்கு காரைக்குடியவே காட்டினேன்னு சொல்கிறார் பத்தியலா. இவ்வளவு பெரிய பொய்யை ஒருத்தர் கூச்சம் இல்லாமல் சொல்கிறார் பாருங்க. காரைக்குடிங்கிறது இன்னைக்கு நீங்கள் நிறையா ஊர்களில் போனீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல்னு வச்சுருப்பாங்க. காரைக்குடிங்கிற பேரை தெரியாதவன் வேணா இருப்பான். சோறு திங்கிறவன் பூராமே காரைக்குடினா என்னன்னு தெரியும், சோறு திங்காதவனை பற்றி எனக்கு தெரியல. அனைவருக்குமே காரைக்குடி மெஸ்ஸுங்கிறது தெரியும். இவர் ஒரு ஆள் மட்டும் காரைக்குடியை நான் தாங்க அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அது செட்டிநாடு பங்களா எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பெரிய திராவிட இயக்க வரலாறு இருக்குது, அது வந்து ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு ஊர். அந்த ஊரை நான் தான் அந்த உலகத்துக்கு அறிமுகம். அது இது மாதிரி என்ன செய்யறதுன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்று வந்து பாஜக, நாம் தமிழர் கட்சி. இந்த இடத்துக்கு தான் தாவேகா வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் வேகமாக இயங்குற கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி? ஒரு வெற்றியுமே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, 16வது ஆண்டில் இருக்கிறாங்க. கட்சிக்கென்று ஒரு சட்டமன்ற தலைவரே தோற்கிறாரு. இப்போ நீங்கள் காரைக்குடியில் சீமான் 3வது இடம், 2வது இடம் கூட கிடையாது. இந்த உலகத்துக்கே காரைக்குடியை அறிமுகப்படுத்தின சீமானுக்கு காரைக்குடி மக்கள் தருகிற பரிசு டெபாசிட் பறிபோக போகுது அவருக்கு. இது மாதிரி சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவர்கள் யாருமே கள அரசியலில் வெல்வது கிடையாது. சத்தமே இல்லாமல் நீ யோசிச்சு பாருங்களேன். கரூர் பக்கத்தில் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போய் சட்டமன்றத்துக்கு நின்றார். ஜெயிச்சவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் பேர், இளங்கோ. அவர் பேர் இளங்கோங்கிறவர் புகழ்மிக்கவரா? அவர் தான் ஜெயிச்சார். அந்த பகுதி மக்களால் அவர் அறியப்பட்டவர், நம்பிக்கைக்குரியவர். அப்படித்தான் கணக்கு. அப்போ எல்லாராலையும் அறியப்பட்டவராக இருப்பதனாலேயே எல்லாருடைய நம்பகத்தன்மையை பெற்றவராக ஒருவர் இருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் கூட தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக அவர் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியாக வந்துட்டாரு. அவரை பார்த்து வந்து வாட்டர் மெலன் திவாகரை பார்த்து சூப்பர் ஸ்டார் பயப்படுறாருன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதைத்தான் தாவேகா. இப்போ ஆளும் கட்சிக்கு எதிரான மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்க, அதனால தான் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகின்னு சொல்லப்படுது. சரி, கோபமாக இருக்காங்கன்னே ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம். அதை பூர்த்தி செய்கிற, அதை நிறைவு செய்கிற சக போட்டியாளர் யார்? ஸ்டாலினுக்கு நிகராக அரசியல் செய்யக்கூடிய, திமுகவுக்கு நிகராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கட்டமைப்போடு கூடிய மக்களின் நம்பகத்தன்மைக்குரிய தலைவராக ஸ்டாலின் அல்லாதவர்களில் யார் யார் இருக்கிறாங்க? பட்டியல் போடுங்க. ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு அதிமுக காரன் ஒத்துக்குருவானா? பொதுமக்கள் பார்வையிலும் சொல்லுங்க. எடப்பாடியினுடைய ஆட்சி வந்து ஸ்டாலின் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை தான் அவர் தந்தாருங்கிறத யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? சரி, அண்ணாமலை வெற்றி பெற்றுவாரா? சீமான் வெற்றி பெற்றுவாரா? விஜய் 2 தொகுதிகளிலையுமே தோற்பார்னு இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளோட இவங்கெல்லாம் இருக்காங்களா?
அப்போ அதிருப்திங்கிறது ஆளுகிற அரசாங்கம் அப்படின்னாலே அது அதிருப்தியை வந்து வரத்தான் செய்யும். ஒரு சிறு பகுதிக்கு ஒன்று வரத்தான் செய்யும். அது இல்லாமல் அப்படி இருக்கும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, மாற்று கருத்து கொண்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பாங்க எல்லா ஆட்சியிலையும். இந்த ஆட்சி சரியில்லை தூக்கி எறியலாம்னா யார் கையில் கொடுக்கறது இந்த ஆட்சியை? அதை விட மோசமாக நிர்வாகம் பண்ண எடப்பாடி கையிலையா, சீமான் கையிலையா, விஜய் கையிலையா? மக்களை சந்திப்பதற்கே முன்வராத விஜய் எப்படி ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு ஆட்சியின் தலைவராக எப்படி வந்து அவர் வந்து பிரகாசிக்க முடியும்? அப்படி ஒண்ணுமே இல்லையே. அவர்கிட்ட சரக்கே இல்லையே, உழைப்பு இல்லை. முதல்ல 234 தொகுதிக்கு போயிட்டு விட்டாரா? தன் கட்சிக்காரன் அனைவருக்கும் பிரச்சாரம் செஞ்சுட்டாரா? அனுமதி வாங்கிய இடங்களுக்காவது போய் சேர்ந்தாரா? ஒரு நாள் போவாரான், மறுநாள் லீவ் எடுப்பாரான். ஒரு நாள் போவாரான், 2 நாள் போக மாட்டாரான். எல்லாத்துக்கும் திமுக காரணம். எல்லாத்துக்கும் நீ கட்சி ஆரம்பிச்சது கூட தான் திமுக காரணம். பயணம் போக முடியாததுக்கு திமுக காரணம். ஓட்டு கேட்க முடியாததுக்கு திமுக காரணம். தோத்தா கண்டிப்பாக திமுக தான் காரணம். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்குது? வேணா இப்போ திமுகங்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக 3 கட்சிகள் போட்டிகள் இருக்குது, எதிர்கட்சிகள் போட்டிகள் இருக்காங்க. அப்படி இருந்தால் யாருக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது? நான் திரும்ப சொல்கிறேன், திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பதை சிதறடிக்கிறார்கள். சிதறடிக்கப்பட்டதற்கு பின்பு யாரும் வெற்றி பெற முடியாது. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அப்போ இவங்க சிதறடிக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது யாருக்கு சாதகமானது என்றால், திரும்பவும் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதற்குத்தான் சாதகமாக இருக்குமே தவிர, இதுல ஒரு ஆள் எப்படி உருவாக்க முடியும்? தொங்கும் சட்டமன்ற அமையறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பல பேருக்கு அப்படி ஆசை இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்களிக்கிற முறை, அவர்களுடைய விருப்ப தேர்வுகள், அவர்களுடைய ரசனைகள் எப்பொழுதாவது ஒரே மாதிரி இருந்திருக்கா, இல்லை வேறுபட்டு இருந்திருக்கான்னு பாருங்க. ஒரு சினிமா வந்து சக்ஸஸ் ஆகுது. இப்போ சமீபத்தில் வந்து கென் கருணாஸ் நடித்த ஒரு படம் ஹிட் ஆகுது, யூத். எல்லா ஊர்லேயும் ஹிட் ஆகுதா? இல்லை ஒரு ஊரில் ஹிட் ஆகி இன்னொரு ஊரில் ஓடாமல் கிடக்கா? ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து லவ் டுடே வந்து ஒரு ஊரில் ஹிட் ஆகுதா? எல்லா ஊர்லேயும் ஹிட் ஆகுதா? எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகுது. அப்படி தான் வாக்களிப்பாங்க. எல்லா ஊர்லேயும் காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்றானா, இல்லை ஏதாவது ப்ரெட்டு சாப்பிட்றானா? அவனுடைய உணவு, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய ரசனை, அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய கடவுள் நம்பிக்கை எல்லாமே ஒரே தன்மை கொண்டது தான். இந்த அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம்லாம் ஓட்டு போட்டு பார்க்கலாம் நான் பார்க்கல. இது பெரும்பகுதி வந்து அப்படி ஊசலாட்டமான சூழல் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அபூர்வமாக ஒரு முறை இருமுறை அப்படி நடக்கலாமே தவிர நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு. எப்பவுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சென்னை பகுதி, குறிப்பாக சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆனால் போன வாட்டி நடந்ததை விட இந்த வாட்டி 24 லட்சம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இந்த வாட்டி 23 தான் வந்து பதிவாயிருக்கு. 47,000 ஓட்டுகள் வந்து கம்மியாக பதிவாயிருக்கு சென்னையில். என்ன காரணம்? காரணம் நான் முதலே சொல்லிட்டேனே, 2 ஓட்டு வச்சுருந்தவங்களுக்குலாம் 1 ஓட்டு ஆயிடுச்சுல, அதில் குறைஞ்சிருக்கும். ஒன்று ஊருக்கு போயிருப்பாங்களா, பல பேர் வந்து வாக்களிப்பதற்கு அவன் சொந்த ஊருக்கு போகிறான். இன்னொன்று ஒரு எலைட் குரூப் இருக்காங்க, வசதியான ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறவன் இருக்காங்க. அவன் வந்து ஓட்டு போட வரமாட்டான். நாடு கெட்டு போச்சு சார், நாடு நாசமாக போச்சு சார் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஓட்டு போட போலேன்னா நான் எதுக்கு சார் ஓட்டு போட போகணும் அப்படின்னு சொல்கிறேன் இருக்காங்க. இப்போ நீங்கள் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வகை உண்டு. டீ கடையில் வந்து அரசியல் பேசாதீர்கள், சலூன் கடையில் அரசியல் பேசாதீர்கள் சொல்கிறானா இல்லையா? எங்கே அரசியல் பேசுறது? இது அரசியல் பேசுவதற்கான பகுதின்னு ஏதாவது இருக்கா? சரி, நம்ம குடும்பங்களில் கோவில் திருவிழாக்கள், சாமி கும்பிட போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம்ல, குடும்பத்தோடு எல்லாரும் அட்டன் பண்ணுறோம்ல, விசேஷங்களுக்கு, திருமண விழாக்களுக்கெல்லாம் போகிறோம்ல. அரசியல் கூட்டங்களுக்கு குடும்பத்தோடு போகிற வழக்கம் உண்டா? தீவிரமாக அரசியல் பணி ஆற்றக்கூடிய பல பேர் தங்கள் குடும்பத்தில் பெண்களை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் கூட்டத்துக்கு போவாங்க. அப்போ பெண்கள் அரசியல்படுத்தப்படுவது, இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படுவது, மாணவர்கள் அரசியல்படுத்தப்படுவது அப்படிங்கிறத நம்ம வரவிடாமல் பார்த்துக்கிட்டோமா? இப்போ அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டம் வந்து இளைஞர் கூட்டம் உருவாயிட்டான். நம்ம பாடத்திட்டத்தில் அரசியல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி அரசியலை தெரிஞ்சுக்கிறது? செய்தி சேனல்களுக்கு சார்பு நிலை இருக்கிறது, உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு குறைவாக. அப்போ யார் களத்துக்கு வர்றானோ, யார் வீட்டை விட்டு வெளியில் வர்றானோ, யார் வீதிக்கு வர்றானோ அவனுக்கு தான் அரசியல் தெரியும். வீதிக்கே வராத வாழ்க்கையை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் தான் ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிறவன் அவன் தான். அவனுக்கு வந்து மோடியோட அரசியலில் என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது, ஸ்டாலினுடைய ஆட்சியில் என்ன நன்மை இருக்குன்னு தெரியாது, ரெண்டுக்குமான வேறுபாடே அவனுக்கு தெரியாது. அதனால தான் விஜய் போன்றவர்கள் வந்து ரொம்ப எளிதாக ஸ்டாலின் சார் அவங்க வந்து பாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்குற முட்டாள்தனமான வாதம் இருக்குல்ல, இந்த முட்டாள்தனம் எங்கேருந்து முளைக்குதுன்னா அந்த அரசியலற்ற ஒரு
இளைஞர் கூட்டத்தை உருவாக்குனதுனுடைய இடத்துல இருந்து பிறக்குது. இப்போ விஜய் அவர்களே ஒரு பதிவு வந்து எக்ஸ்ல போட்டிருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் வந்து அனுபவசாலிக்கானது அப்படிங்கிற மாயாஜால கணக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ் மூலியமான்றாரு. அதாவதுங்க, ஒரு 2 மணி நேரம் சினிமா தேட்டரில் போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் இல்லாத கேமராமேனை படம் எடுக்க அனுமதிப்பாங்களா? அனுபவமே இல்லாத ஒருத்தரை விஜய் படத்துக்கு மியூசிக் தேட்டராக போடுவாங்களா? சினிமா எடுத்த அனுபவமே இல்லாத ஒரு ப்ரொடியூசருக்கு அவர் கால் ஷீட் கொடுப்பாராமல்ல? இப்போ நீங்கள் அனுபவம் பார்க்குறீங்கல்ல, இல்லை எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெருவில் இந்த ஆட்டோக்காரன் யாராவது நிற்பாங்க, யாராவது ஆட்டோ டிரைவர் யாராவது நிற்பாங்க. கடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே விசாரிச்சுட்டு போகிறது நடைமுறையில் இருக்கா இல்லையா? போகிறீங்க இருக்கு. ஒரு சொன்னால் நேஷனல் ஹைவேஸில் போகும்போது லாரி, நிறையா லாரி வந்து ஒரே இடத்துல நிற்கிது, ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி, ஒரு டீ கடைக்கு முன்னாடி நிற்கிதுன்னா அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னையா காரணம் அப்படின்னா, லாரி டிரைவர் லாங் ட்ராவல் பண்ணுறாருல, அவருக்கு வயிறு கடமுடன் ஆகாமல் இருக்கணும்னா அவர் சில ஹோட்டலை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாரான் ஹைவேஸில் போகும்போது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. எதுக்கு நான் சொன்னேன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஒரு தேநீர் குடிக்கிறதுக்கு கூட, ஒருவேளை உணவு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் முன்பின் தெரியாத ஒன்றுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் விரும்பலையே. ஓட்டு மட்டும் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை பொலிட்டிக்கலாக அவருக்கு, ஆனால் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன் போடணும்? நான் இந்த நாட்டில் என்ன தலைவர்களுக்கு பஞ்சமா, தத்துவத்திற்கு பஞ்சமா, என்ன பஞ்சம் இருக்குது இந்த நாட்டில்? நம்ம கண்ணு முன்னாடி நல்ல கண்ணு சங்கரையாக வாழ்ந்துருக்காங்க. எத்தனையோ வியக்கத்தக்க தியாகங்களை செய்தவர்கள் தலைவர்களாக இருக்கிறாங்க. எதுக்காக வந்து நான் அனுபவமே இல்லாத ஒருவரை வந்து நான் ஏன் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வாக்காளர்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவது இருக்குல்ல, இதுவே ரொம்ப அயோக்கியத்தனமானதை நான் கருதுறேன். இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் சட்டை விற்கிது, ஒரு பிராண்டட் சட்டை விற்கிது, ஏன் அது 300 ரூபாய்க்கு இவன் விற்கிறான், அவன் எதுக்கு 3500 விற்கிறான் அப்படின்னு கேட்குறதுக்கு நடுவில் என்ன இருக்குது? 2 சட்டை கலர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. போடும்போது தெரியுமா இது பிராண்டா இல்லையாங்க? அதெல்லாம் அது பார்த்தா தான் தெரியும், இந்த அடையாளத்தை பார்த்தா தான் தெரியும். என்ன இதை கொண்டு போட்டு மறுநாள் தண்ணிக்குள்ள விட்டேன்னா அது ஜாயம் போகும், அது போகாது. நடுவில் இருப்பது நம்பகத்தன்மை தானே. அப்போ இந்த நம்பகத்தன்மைக்காகத்தானே அனுபவத்தை கேட்குறோம் நாங்கள். உனக்கு அரசியலை பற்றி எந்த அனுபவமே இல்லாமல் நீ என்ன செய்ய போகிற? உன்னால் கூட்டம் நடத்த முடியலை, கட்சி நடத்த முடியலை, உன்னால் குடும்பம் நடத்த முடியலை, யாரையுமே ஒழுங்கு செய்ய முடியலை, அல்லது உன்னை நீயே ஒழுங்குபடுத்த முடியலை, எதுவுமே இல்லை. நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு முதலமைச்சர் எந்த உழைப்புமே இல்லை, மக்கள் சந்திப்பு இல்லை, சுற்றுப்பயணம் இல்லை, செயல் திட்டம் இல்லை, கொள்கை உறுதி இல்லை. இப்போ பாருங்கள், ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு 7 பேரை இந்த ஆடு மாடை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் ஓட்டிகிட்டு போகிறாங்க? 7 எம்பியை கொண்டு வந்து எது கடத்தி கொண்டு ஏன் வேறு கட்சியில் சேர்க்குறான்? பிஜேபி ஏன் அடிமாட்டு விலைக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறான்? அமலாக்கத்துறையை வச்சு எப்படி மிரட்டி அப்போ கொள்கை பற்று இருக்கிறவனாக இருந்தால் கட்சி விட்டு போக மாட்டான்ல. நீ வந்து கான்ட்ராக்டுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி அடிச்சேன்னா எல்லா கட்சி கூட்டத்துக்கும் ஒரே ஆள் மைக்செட் போடுறானா இல்லையா? சவுண்டு சர்வீஸ் ஒரே சர்வீஸ். எடப்பாடிக்கு போடுற அதே ஆள் தான் ஸ்டாலினுக்கு போடுறான். சவுண்டு சர்வீஸ் எல்லாம் ஒரே ஆள் போடுறான்ல. அப்போ கருவி வந்து வேற. கட்சிக்காரன் ஒரே கட்சிக்காரனா? ஏடிஎம்கேக்கு போகிற கட்சிக்காரன், திமுகவுக்கு போகிற கட்சிக்காரன் ஒரே கட்சிக்காரனா இருந்தால் அது விளக்குமா? அது வாடகைக்கு ஆள் பிடிச்சா தான் அப்படி ஒரே ஆள் போவேன். உண்மையிலேயே கட்சிக்காரன் போவானா? வேறு கட்சிக்கு போவானா? வேறு கட்சி கூட்டத்துக்காக போவானா? போக மாட்டான்ல. அதனால அனுபவம் மிக்கவர்கள் தான் அரசியலை வந்து கையாள வேண்டுமே தவிர, அனுபவம் இல்லாதவர்கள், அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்கள், அனுபவ முதிர்ச்சி இல்லாதவர்கள் அரசியல் பண்ண போறேன்னு சொல்றதெல்லாம் நாட்டுக்கு பேராபத்து. ஒரு முறை பட்டனை நீ அமுக்கிட்டேன்னா, தப்பான ஆளை தேர்வு செஞ்சுட்டேன்னா 5 வருஷம் தண்டனை காலம். நமக்கு ஒரே ஒரு நாள் செய்த தவறுக்கு 5 வருட தண்டனை நம்ம அனுபவிச்சோம். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தேர்தல் ஓட்டு முடிவு பர்சன்டேஜ் வந்து யாருக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கு சார்? என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக தொடர்வார். மற்றபடி வந்து என்னன்னா, எதிர்க்கட்சி வரிசையில் இப்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் கடந்த முறை வந்து கூட்டணியோடு சேர்த்து 75 சீட்டுகளை வென்றார். அவர் மட்டுமே 65, அதிமுக மட்டுமே. இந்த முறை அந்த எல்லையை தொடுவாரா, அல்லது ஒரு 40 சீட்டுக்கு அந்த மாதிரி கீழே இறங்கிடுவாரா, 65லேருந்து 40, 42க்கு இறங்கிடுவாரா என்கிற சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி விஜய் கட்சியை பொறுத்தவரையில் 2-3 தொகுதிகளில், இந்த செங்கோட்டையனுடைய தொகுதி அது மாதிரியே வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றிக்கு மிக அருகில் வருவார்கள். வெற்றி பெறுவார்களா என்று தெரியாது. ஆனால் எல்லா தொகுதிகளிலேயும் புதிய வாக்காளர்களின் ஆர்வத்திலையும்
அல்லது திமுகவை வந்து காலங்காலமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு 10% தமிழ்நாட்டு அரசியலில் சுழற்சி முறையில் வாக்களிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாமகவுக்கு, மதிமுகவுக்கு, தேமுதிகவுக்கு, வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு வாக்களிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த 10%ம் புதிய வாக்காளர்களினுடைய இந்த ஆர்வ கோளாறுகளும் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை பெற்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெர்சன்டேஜை அவங்க பெறுவாங்க, ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்களே தவிர அவர்கள் நோக்கம் நிறைவேறாது. தாக்கம் இருக்கும், நோக்கம் நிறைவேறாது. இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார்.